ॐ प्रथमं शैलपुत्री च द्वितीयं ब्रह्मचारिणी तृतीयं चन्द्रघण्टेति कूष्माण्डेति चतुर्थकं पञ्चमं स्कन्दमातेति षष्ठं कात्यायनीति च सप्तमं कालरात्रीति महागौरीति चाष्टमं नवमं सिद्धिदात्री च नवदुर्गा प्रकीर्तिता உக்தான்யேதானி நாமானி பிரம்மணைவ மகாத்மனா. அபிராமி அந்தாதியோடைய பொருள் விளக்கத்தை பார்த்துன்னு வந்ததில் இது 3வது ரெக்கார்டிங். 20வது பாடலில் பூரணாச்சல மங்கலையே அப்படின்னு பாடி முடிச்சிருந்தார். அடுத்ததான 21வது பாடலில் அடுக்கடுக்கா நாமாவளி மாதிரி அம்பாளோட பேரை சொல்லிகிட்டே வரார் அபிராமி பட்டர். 21வது பாடலை பார்க்கலாம். மங்கலை செங்கலச முலையாள் மலையாள் வருணச்சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பொற்கொடியே. முதல் நாமா மங்களா அப்படிங்கிற பேரை சொல்றார். ஏன் அம்பாள் நித்திய மங்களா? யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடு ஆகி அல்லானே. எல்லா காலத்திலையும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரே பரம்பொருள் வஸ்து சுவாமி. அவரை என்றும் பிரியாத அவருடைய துணையான அம்பாள் நித்தியமங்களா. இப்படி அம்மா அப்பாவா தெரியக்கூடிய அந்த வஸ்துவுக்கு தோற்றம் மறைவு ஒன்றும் கிடையாதே, அதனால மங்களான்னு கூப்பிடுறார். அடுத்தது செங்கலச முலையாள் மலையாள், சிவந்த கலசம் போன்ற மார்பை உடைய மலைமகளே. இதில் மலையாளுங்கிறதுக்கு எல்லாருமே மலைமகள்னு மட்டும்தான் சொல்கிறா. மலையாளுங்கிறதுக்கு எனக்கு என்ன தோணும்னா, எந்த பராசக்தியோட சக்தியை துணையாக கொண்டு எல்லாரும் எல்லா காரியங்களும் செய்கிறாளோ அப்படிப்பட்ட பராசக்திக்கு மலைப்பு தரக்கூடிய வேலைகள் எதுவுமே கிடையாது இந்த பிரபஞ்சத்தில். அவளால் ஆக முடியாத காரியம் எதுவுமே இல்லை. வருணச்சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள். வருண பகவான் கொடுத்த சங்காலான அழகான வளையல்களை கையில் தரித்த செம்மையான கரங்களை உடைய அம்பாளே, சகல கலைகளுக்கும் பிறப்பிடமாயிருக்க கூடிய மயிலே, அடுத்து நிறுத்த முடியாத பொங்கும் அலைகளோட கரை புரண்டு ஓடக்கூடிய கங்காதேவி தங்கும் சடாமுடிகளை உடைய எங்க பரமேஸ்வரனுடைய துணைவியே, அவருடைய வாமபாகத்தை ஆட்கொண்டவளே, பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பொற்கொடியே. பிங்களான்னு சொன்னா மஞ்சள் நிறத்தை உடையவள். லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட சூலாத்யாயுத சம்பன்னா பீதவர்ணா அதிகர்விதா, பொன்னிறமாக இருப்பவளே, நீல நிறத்தை உடைய காளி, சிவந்த நிறத்தை உடைய லலிதா தேவி. சிவந்த நிறம் செய்யாள்ங்கிற பேரு மகாலட்சுமிக்கும் உரியது. தூய வெண்ணிறத்தை உடைய சரஸ்வதி, பசும் பச்சை நிறத்தை உடைய உமாதேவி இல்லைனா ஷியாமளா அப்படின்னு சொல்லலாம். இப்படி 5 கலர் சொல்றார். மஞ்சள், நீலம், சிவப்பு, வெள்ளை, பச்சை, இந்த மாதிரி எல்லா கலர்லையும் இருக்கிறாளாம் அம்பாள். அடிக்கடி அம்பாள் உபாசகர்கள்லாம் அவளை கொடின்னு சொல்றது வழக்கம். எந்த அசைவும் இல்லாத பட்ட மரமான ஸ்தானு சுவாமி. அவரை சுத்தி பிணைஞ்சு இருக்கிற இலைகளே இல்லாத ஒரு கொடியா இருக்கிறவள் அம்பாள். அதனால அவளுக்கு அபர்ணான்னு பேருன்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. சங்கராச்சாரியா எப்படி கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேளிஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நமஸ் திரிபுவனைக குரோஸ்தருண்யைன்னு சொன்னாரே, அவளேதான் சரஸ்வதி, அவளேதான் மகாலட்சுமி, அவளேதான் உமாதேவி. இந்த மாதிரி வெவ்வேறு சக்தி வடிவங்களா இருக்கிறது ஒரே அம்பாள் தான் அப்படிங்கிறது தான் இதில் அபிராமி பட்டர் நம்மளுக்கு சொல்கிறார். அடுத்த பாடல். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்திங்கினி பிறவாமல் வந்த ஆண்டு கொள்ளே. இந்த பாடல்லையும் கொடி போன்ற அபிராமி அப்படின்னு கூப்பிடுறார். இளமையான வஞ்சி பூங்கொம்பை ஒத்தவளே, எனக்கு வம்பே பழுத்தபடியே. அபிராமி அந்தாதி முழுக்க எல்லா இடத்துலையும் அபிராமி பட்டருடைய வினயத்தை நம்ம பார்த்துட்டே வருவோம். இத்தனை வினயம் இல்லைன்னா இப்படி ஒரு பக்தி வரவும் வராதுன்னு தோணுறது. நான் பண்ணின தபஸுக்கு நீ அனுகிரகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்றதில்ல அபிராமி பட்டர். சொல்றார், எனக்கு துளி கூட தகுதியே இல்லையே, நான் வேணுங்கிற அளவுக்கு தபஸ் பண்ணவே இல்லையே, தகுதியே இல்லாத எனக்கு தானே வந்து கனிந்த கனி கிடைச்ச மாதிரி நீ கிடைச்சுட்டியே. அடுத்தது மறையின் பரிமளமே. வேதம் முழுக்க ஆத்ம தத்துவம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒருத்தர் போய் தெரிஞ்சுண்டு பலன் அடையணும்னா அதுல ஈர்க்கிற சக்தி ஒன்று வேணும்.
அப்படி நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வேதத்தோட நறுமணமே ஒரு உருவம் எடுத்த மாதிரி அபிராமி அம்பாள் நம்ம முன்னாடி வந்திருக்காளாம். இவளுக்கு செய்யக்கூடிய பக்தி நம்மளை ஆத்ம ஞானத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். அதனால அவளை வேதத்தின் நறுமணமே அப்படின்னு கூப்பிடுறார். பனிமால் இமயப்பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே. குளிர்ச்சியான பனி சூழ்ந்த இமயமலையில் ஓடி விளையாடக்கூடிய இளம் பெண் யானையே அப்படின்னு கூப்பிடுறார். பிரம்மாதி பிபீலிகாந்த ஜனனி, பிரம்மாலேந்து சின்ன எறும்பு வரைக்கும் எல்லாத்தையும் பெற்றெடுத்த அம்பாள், எல்லா ஜந்துக்களுக்கும் எல்லா வஸ்துக்களுக்கும் பிறப்பிடமான தாயே. இப்படி எல்லாம் அம்பாளை கூப்பிட்டுட்டு இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். கடைசி வரியில ஒரு வேண்டுதல். அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. இனிமே இந்த உயிர் போனப்புறம் மறுபடி இந்த உலகத்துல வந்து நான் பிறக்கக்கூடாது. அப்படி எனக்கு பிறவாவரம் தரா மாதிரி என்ன நீ ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார் அபிராமி பட்டர். அடுத்த பாடல். கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன்மூ உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே. இந்த சின்ன பாட்டுக்குள்ள அபிராமி பட்டர் நிறைய விஷயங்களை பேக் பண்ணிட்டார். முதல்ல அம்பாளை எப்படியெல்லாம் கூப்பிடுறார் அப்படின்னு பார்க்கலாம். இரக்கத்துக்குரிய எளியவனான என்னுடைய கண்ணுக்கு மணி போன்றவளே அபிராமி, வியன்மூ உலகுக்கும் உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே, எளிய அறிவை உடைய மனிதர்களால நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வியக்கத்தக்க உலகங்களை படைத்து அந்த உலகங்களில் உள்ள எல்லா வஸ்துக்களிலேயும் நீக்கமர நிறைந்திருக்கிறா அபிராமி அம்பாள். இப்போ அவ வஸ்துக்களிடத்துல மட்டும்தான் இருக்காளா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல ஒரு டேபிள் ஒரு சேர் இருக்கு. அந்த டேபிள்லையும் சேர்லையும் அம்பாள் நிறைந்திருக்கான்னு நான் நினைச்சேன்னா, அந்த டேபிளும் சேரும் இல்லாத போது அவள் இல்லையா? அதனால நம்முடைய கற்பனை கடங்காத இந்த உலகங்கள்லையும் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிற அம்பாள் அதையும் தாண்டி வியாபித்திருக்கா. இது உபனிஷத்துல வர வாக்கியம். இந்த பாட்டுல 2 இடங்கள்ல ஈஷாவாசிய உபனிஷத்தோடைய சாயல் நமக்கு தெரியும். ததே ஜதி தன்னை ஜதி தத்தூரே தத்வந்திகே ததந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்யாஸ்ய பாஹ்யதஹ. இந்த சொல்லுக்கடங்காத பரம்பொருள் வஸ்து அசைகிறது, அசையாமலும் இருக்கு, நமக்கு வெகு தூரத்தில் இருக்கு, நமக்கு உள்ளேயே ரொம்ப கிட்டக்க இருக்கு. எல்லா வஸ்துக்கள் உள்ளேயும் இருக்கு, அந்த வஸ்துக்களை தாண்டி வெளியிலையும் இருக்கு. இப்படி உன்னையே தியானம் பண்ணக்கூடிய என்னுடைய உள்ளத்தே விளைந்த கள்ளே, இந்த சம்சாரத்தை மறந்து தன்னிலே லயிக்கச் செய்யும் ஞானாமிருத போதமே அப்படின்னு கூப்பிடுறார். இந்த ஞானத்தினால எழக்கூடிய ஆனந்தமே ஆனந்த ஸ்வரூபமா இருப்பவளே. இப்படியெல்லாம் அம்பாளை கூப்பிட்டுட்டு என்ன சொல்றார்? கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது, உன்னுடைய திருவடிவத்தை இல்லாம இன்னொரு வஸ்துவை நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். எல்லாரும் அர்த்தம் சொல்லும்போது தியானம் பண்ணும்போது உன்னை மாத்திரம்தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்றா. அது தப்பு. அம்பாள்லேயே மனம் லயிக்க பித்தரை போல அமாவாசையா பௌர்ணமியான்னு தெரியாத அபிராமி பட்டர் தியானம் பண்ணுற நேரம், இப்போ நான் உன்னை நினைக்கிறேன், இப்போ நான் தியானம் பண்ணலை, இப்போ நான் உன்னை நினைக்கல, இப்படியா நினச்சின்னு இருப்பார். அவருக்கு சதா சர்வ காலமும் எல்லா இடத்துலையும் அம்பாளை மாத்திரம்தான் தெரியறது. இதுவும் ஈஷாவாசிய உபனிஷத்துல வருது. அதுதான் முதல் மந்திரம். ஈஷாவாசியம் இதம் சர்வம். எல்லாவற்றையும் எல்லா இடங்களிலேயும் சுவாமியால மூடு. அதாவது சுவாமியை தவிர உனக்கு வேற எதுவும் தெரியக்கூடாது, எல்லாமே சுவாமி அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணு. ரியலைசேஷன்னு வரலைன்னா கூட அந்த சுவாமி தான் எல்லாமே, அதனால் கவர் பண்ணு, எல்லா தாட்டையும் சுவாமியால் கவர் பண்ணு. அதை தான் அபிராமி பட்டர் செஞ்சு காமிக்கிறார். கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன். உன்னை பஜிக்கக்கூடிய அன்பர் கூட்டமான சத்சங்கத்தை நான் விடமாட்டேன். ஆத்மான்னு ஒன்று இருக்கா இல்லையா தெரியாது, சுவாமின்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா தெரியாது, நாஸ்திகம் பௌத்தம்னு எத்தனையோ வகையான சமயங்கள் சித்தாந்தங்கள் எத்தனையோ இருந்துட்டு போகட்டும் இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட பர சமயங்களில் நான் போய் விழமாட்டேன். ஏழையான என் கண்ணுக்கு மணியாக இருப்பவளே, உன்னையன்றி வேற யாரையும் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள். அடுத்த பாடல். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவருக்கு பிணியே பிணி
பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. இந்த பாட்டுக்கு சுலபமாக நம்மளுக்கு அர்த்தம் புரியும். உயர்ந்த மாணிக்கமாக எல்லாரும் விரும்பக்கூடிய மணியே, சரி ஏன் நமக்கு மாணிக்கத்தை பிடிச்சிருக்கு, ஏன் சாதாரண கற்களை பிடிக்கல? மாணிக்கத்துக்குள்ளூர ஊடுருவி வர ஒரு ஒளி நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஒளியாக விளங்குபவளும் அபிராமியே. இப்படி ஒளிரக்கூடிய பல விதமான மணிகளை சேர்த்து உண்டாக்கிய ஆபரணமே, இந்த ஆபரணத்தை அணிந்து அந்த ஆபரணத்துக்கு அழகு சேர்ப்பவளே. இது வரைக்கும் திருப்பியும் ஈஷாவாசியம் இதம் சர்வத்துக்குள்ள போயிட்டார். அவளே தான் மணியா இருப்பவள், அதன் மூலியமா ஒளிரும் ஒளியாக இருப்பவளும் அவள் தான். அந்த மணிகளையெல்லாம் கோர்த்து செய்த ஆபரணமும் அவள் தான், அதை அணிந்திருப்பவளும் அவள் தான். எல்லாம் அணிந்ததுனால்தான் அவள் அழகா, அந்த ஆபரணத்துக்கு தான் அது அழகு. இப்படி எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த அம்பாளை விரும்பி தொழுதால் சம்சாரத்தை கடக்கலாம். அப்படி விரும்பி தொழாதவர்களுக்கு, அவளை பக்தியோடு அணுகாதவர்களுக்கு சம்சார பிணியாக இருப்பவள். இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் இப்படி துவைத்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய சம்சாரமே அம்பாள் தான். அந்த சம்சார நோய்க்கு அவளே தான் மருந்து. பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி. அவளை பக்தியோடு அணுகினா சம்சார நோயை கடக்கலாம். இந்த இடத்துல ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. இரு நோக்கு இவளுன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்றன் நோய்க்கு மருந்து. இவகிட்ட 2 நோக்கு இருக்கு, 2 விதமான பார்வை இருக்கு. ஒரு பார்வை நமக்கு நோயை தருகிறது, இன்னொரு பார்வை அந்த நோய்க்கு மருந்தா இருக்கு. இன்னும் சஹஸ்ரநாமத்தில் கூட பேஷஜம் பிஷக், சுவாமியே தான் டாக்டர், சுவாமியே தான் மருந்து. அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே. அமரர்னா தேவர்கள். தேவர்களுக்கு பெரிய விருந்து என்ன? அவ எல்லாரும் ஒன்று கூடி சாப்பிட்ட ஒரு மிகப்பெரிய ஃபீஸ்ட் என்னன்னா அமிர்தம் சாப்பிட்டது. அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு அமரர்கள் ஆனார்கள், அதாவது மரணமில்லாத நிலையை அடைந்தார்கள். இந்த அமிர்தமே இந்த அம்பாள் தான் அப்படின்னு அபிராமி பட்டர் நமக்கு சொல்றார். இந்த அமிர்தம் நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கும் மரணமில்லாத நோய் இல்லாத ஒரு நிலை கிடைக்கும். இப்படியெல்லாம் அம்பாளை கூப்பிட்டுட்டு மணியே மணியின் ஒளியேன்லாம் வரிசையா கூப்பிட்டுட்டு அம்பாள் கிட்ட ஒன்று சொல்றார். பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. உன்னை வணங்கின இந்த நான் இனி வேற யாரையுமே வணங்க மாட்டேன். எல்லா பெரியவாளும் இப்படிதான் இருந்திருக்கா. எல்லாத்தையும் துறந்த ஞானிய வேதமே சம்ராட் அப்படின்னு கூப்பிடுறது. இப்படி நான் யாருக்கும் பணிய மாட்டேன்னு சொல்றது பட்டரோட வினயமின்மையை காட்டுறதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இதுதான் ஒரு தேர்ந்த ஞானியோட அடையாளம். இப்படிப்பட்ட பெரியவாளுக்கு, இப்படிப்பட்ட மகான்களுக்கு இன்னொருத்தரை கெஞ்சி நடக்க வேண்டிய காரியங்கள் ஒன்றுமே இல்லை. தியாக பிரம்மம் சரபோஜி ராஜா கூப்பிடுறான்னு சொன்ன உடனே இன்னொருத்தராக இருந்தால் ராஜா கூப்பிட்டா அங்கே போய் பாட்டு பாடினா நமக்கு ஏதாவது காசு கிடைக்கும்னு நினச்சிருப்பா. தியாகராஜ சுவாமி நிதி சால சுகமா ராமு நீ சந்நிதி சேவ சுகமா அப்படின்னு கம்பீரமாக பாடின்னு இருந்தார். முத்துசுவாமி தீட்சிதரை மனைவி போய் பிரிட்டிஷ்காரா கிட்ட பாட்டு பாடினா நமக்கும் காசு கிடைக்கும் சொன்னபோது, ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் சதா பஜாமி ஹீன மானவ ஆசிரியம் தியஜாமி. இங்கமயமான மகாலட்சுமி உன்னையே சதா பஜிக்கிறேன், எளியவர்களான ஹீனமான மனிதர்களுடைய ஆசிரியத்தை நான் விடுறேன். இப்படி கம்பீரமாக சொன்ன எல்லா மகான்களோட கதைகளையும் சொல்லிண்டே போகலாம். திருவெண்காடர் பட்டினத்தாரா மாறின உடனே இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், எப்படிப்பட்ட வணிகர், இப்படி மாறிட்டாரே அப்படின்னு அந்த ஊர் ராஜா அவரை பார்த்து பேசுறதுக்காக வருவார். இத்தனை நாள் திருவெண்காடராக இருந்தபோது இந்த ராஜாவை பார்க்கறதுக்கு போய் அவரோட சபையில் கை கட்டி நின்ன சுவாமி பட்டினத்தாரா ஆன உடனே சாம்பார் குவியல் மேலே ஏறி ஜம்முன்னு உட்காந்துருக்கார். அவர் முன்னாடி ராஜா கை கட்டி நின்றுருக்கான். எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தேள், இப்படி வந்துட்டேளே, இப்படி இருக்கிறதோடைய பயன் என்ன அப்படின்னு ராஜா கேட்டதுக்கு, நீ நிற்க யாம் இருக்க. இத்தனை நாள் முன்னாடி நான் கை கட்டி நின்றுட்டு இருந்தேன், இப்போ பெரிய சம்ராட் மாதிரி நான் உட்காந்துருக்கேன், நீ என் முன்னாடி கை கட்டி நிற்கிற. அதனால் பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னேன்னு சொல்கிறது வினயமின்மை கிடையாது, அந்த மகானோட விடுதலையை காட்டுறது. நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், அப்படி ஒரு ஃப்ரீடம். இந்த ஒரு பாட்டிலே ரொம்ப நாள் நின்றுட்டேன், அடுத்த பாட்டுக்கு போகலாம். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன், முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி எனும் அருமருந்தே, என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றேத்துவனே. இந்த பாட்டு படிக்கும்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதை 4வது சாப்டரில் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம்
ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. தத்துவதர்ஷியா இருக்கிற ஒரு உயர்ந்த ஆச்சாரியரை அடைந்து அவருக்கு பரிபூர்ண பக்தியோட சேவை செய்து அவர் மனம் குளிர்ந்து உபதேசம் செய்ய அப்படி நீ ஞானத்தை அடைவாய் அப்படின்னு பகவான் சொன்னதை தான் இங்கே அபிராமி பட்டர் சொல்றார். மும்மூர்த்திகளையும் பெற்றெடுத்த அன்னையான அபிராமி, உன்னுடைய உயர்ந்த அடியார்களான தத்துவதர்ஷிகளான ஞானிகளை நான் முன்னாடியே சரணம் அடைந்து அவர்கள் பின்னே திரிந்து அவர்களுக்கு தொடர்ந்து சேவகம் செய்து என்னுடைய பிறப்பு நோயை அறுக்க முன்னே தவங்கள் பல முயன்று கொண்டேன். இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் அருமருந்தான அமிர்தமா வந்த என் அபிராமி, உன்னையே எனக்கு கிடைச்சுடுத்தே, இனிமே எனக்கு என்ன குறை இருக்கு? என்னே அப்படிங்கிறதுக்கு இதுவும் அர்த்தமா எடுத்துக்கலாம். என்னே நின் பெருமைகள் அப்படின்னும் எடுத்துக்கலாம். இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. இதுக்கு உன்னை என்னைக்கும் மறக்காம நான் ஸ்துதி பண்ணுவேன்னு அர்த்தம். மறக்காம ஸ்துதி பண்றதுன்னா என்ன? நம்ம செய்யற மாதிரி காலம்பரை எழுந்தோடனே ஒரு தடவை சுவாமியை மறக்காம ஸ்துதி பண்றது, விளக்கேற்றி வைக்கிறது, பூஜை பண்றது, சாயங்காலம் ஆனா திருப்பியும் விளக்கேற்றி சுவாமியை வேண்டிக்கிறது, இதுதான் மறக்காம ஸ்துதி பண்றதா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. இந்த செகண்ட் நான் ஸ்துதி பண்றேன், ஸ்துதி பண்ணி முடிச்ச உடனே அடுத்த செகண்ட் நான் ஏதோ என்னுடைய சம்சார வாழ்க்கையை பார்க்கறதுக்கு போகிறேன். என்னுடைய சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ்ல என்னுடைய தினசரி இன்ப துன்பங்கள் தான் முழு முதலா நின்றுட்டு இருக்கு. அப்போ அந்த நிமிடங்கள்ல நான் அபிராமியை நினைக்கிறது இல்லை தானே? ஒவ்வொரு நொடியும் அவளுடைய நினைவின்றி வேற எந்த நினைவும் இல்லாமல் இருப்பதுதான் மறவாமல் நின்று ஏத்துவது. அவளை தவிர வேற எந்த நினைவும் இல்லாம அவளுக்கு பரிபூர்ண சரணாகதி பண்ணி இருப்பேன் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றார். அடுத்த பாடல். ஏத்தும் மடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழலணங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே. அபிராமி பட்டருடைய வினயத்தை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அடுத்த பாடல் இது. நிறை குடம் தழும்பாது அப்படிங்கிறத குறை குடங்களான நாம தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி பாடல்கள் மூலியமா தான். அபிராமி பட்டர் இத்தனை நாழி ஸ்துதி பண்ணினார் அம்பாளை. நான் ஒவ்வொரு நிமிஷமும் மறக்காமல் நின்று ஸ்துதி பண்ணுவேன்னு வேற இதுக்கு முன்னாடி பாட்டுல சொல்லிட்டார். இப்ப அவருக்கு தோணருது, இவள் எப்படிப்பட்டவள், எப்பேற்பட்ட பெருமைகளை உடையவள், இவளை ஸ்துதி பண்றதுக்கு கூட நமக்கு தகுதி இருக்கா? உண்மையா சொல்றோமே, உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஸ்துதி பண்ணுவேம்மா அப்படின்னு, இவளை ஸ்துதி பண்ணக்கூடிய அருகதை நமக்கு இருக்கா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பாரதியார் பாடுறார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. பாரதியார் மாதிரி ஒரு மகாகவி, கம்பனை மாதிரி ஒருத்தர் பிறக்கவே முடியாது, கம்பரையும் வள்ளுவரையும் இளங்கோவையும் மாதிரியான கவிகள் எங்கேயுமே பிறந்தது கிடையாதுன்னு சொல்றாருன்னா சொல்றதுக்குள்ள தகுதி பாரதியாருக்கு இருக்கு. மொழி அறிவோ உயர்ந்த பொருளை பற்றின ஞானமோ இல்லாத அறிவிலியான ஒருத்தர் கம்பனை மாதிரி ஒரு கவி இல்லைன்னு சொன்னா அது நகைப்புக்குரிய விஷயம் தானே. இதை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தானே எல்லாரும் கேட்பா. இதை தான் இங்கே அபிராமி பட்டர் சொல்றார். நான் விடாம நின்று ஸ்துதி பண்ணுவேன்னு சொன்னேன், ஆனா உன்னை ஸ்துதி பண்றவாலாம் யாரு? ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். உன்னை யார் தெரியுமா ஸ்துதி பண்றா? இந்த ஈரேழு உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் உங்களுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில் நடக்கும் பொருட்டு உன்னுடைய சக்தியை வேண்டி சர்வகாலம் உன்னை ஸ்துதி பண்றா. அப்படிப்பட்ட மகாமகா பெரியவர்களான பரம்பொருளோடு பல்வேறு உருவமா இருக்கக்கூடிய சுவாமி எல்லாமே உன்னை ஸ்துதி பண்றா. அப்படிப்பட்ட நறுமணம் வீசக்கூடிய கடம்ப மலர்களை கூந்தலில் சூடிக்கொண்டிருக்கும் அபிராமி தாயே, பிரம்ம வித்யையுடைய நறுமணம் வீசக்கூடிய உன்னுடைய தாளிணைக்கு எளியவனான என்னுடைய நாவில் தங்கி வந்து வெளியில விழுந்த கீழான வார்த்தைகள் புன்மொழிகள் உனக்கு ஸ்துதியாகி அதற்கு இத்தனை ஏற்றம் கிடைச்சுடுத்தே. இப்படிப்பட்ட மகாமகா பெரியவாள்லாம் உன்னை ஸ்துதி பண்றா. என்னுடைய கீழான நாவில தங்கி வந்த எளிய வார்த்தைகள் உனக்கு பெருமையா வந்து விழுந்தது பெரிய சிரிப்புக்குரிய விஷயமா இருக்கு. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜோக் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல். உடைத்தனை வஞ்சப்பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத் தழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. இந்த பாடல்ல அபிராமி பட்டர் உனக்கு எவ்வளவு கருணை இருக்குமா அப்படின்னு வியந்து சொல்றார். தனக்காக அம்பாள் என்னென்னலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு வரிசையா அடிக்கின்றே வர்றார். முதல்ல உடைத்தனை வஞ்சப்பிறவியை. ஏன் வஞ்சப்பிறவி? ஏதோ ஒரு கர்மா பண்ணியிருக்கோம், அந்த கடனை தீக்கிறதுக்கு தானே பிறவி எடுக்கிறோம்.
அப்போ பிறவி தீந்துடுறதா? அது ஏமாற்றி நம்மளை மேற்கொண்டு கர்மாக்குள்ளே தானே கொண்டு போய் விடுறது. நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, கெட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி, திருப்பி அது சம்சாரத்துக்குள்ளே தான் போய் தள்ளும். இப்போ ஒரு பிறவி கிடச்சிருக்கு, இப்போயே எல்லா கர்மாவையும் தீத்துடலாம் அப்படின்னு நம்மளால் என்னைக்காவது முயற்சி பண்ணி முடிக்க முடியுமா? இப்போ பிறவிங்கிறதே ஒரு வஞ்சனை தானே. ஆனால் யாருக்கு அம்பாளோட அனுகிரகம் இருக்கோ அவளோட வஞ்ச பிறவியோட சைக்கிளை அவள் உடச்சிடுறான். உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை. அம்பாளை மனசுருகி வேண்டிக்கணுங்கிற ஆசை நமக்கு கூட தான் இருக்கு. இந்த நெஞ்ச கல் உடனே உருகிடுறதா? மனசுருகி வேண்டிக்கிறது கூட ஒரு அனுகிரகம் தான். சுவாமியை பத்தின எண்ணங்கள், அதற்குரிய சூழ்நிலை, ஏற்ற மாதிரியான பிறப்பெல்லாம் கொடுத்து தான் கொஞ்சமாவது ஒரு செகண்டாவது அம்பாளை நினைக்கிற அனுகிரகத்தை அம்பாள் நம்மளுக்கு பண்ணியிருக்கா. உள்ளம் உருகிற அளவுக்கு அன்பு செய்யணும்னா அவளுடைய அனுகிரகம் இல்லாமல் முடியவே முடியாது. அடுத்தது என்ன பண்ணியிருக்கா அம்பாள்? பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை. என்னோட 2 திருவடி தாமரைகளை என் தலையில சூடிக்கொள்கிற வேலையை எனக்கு கொடுத்திருக்கியே, எவ்வளோ பெரிய குடுப்பினை. நெஞ்ச தழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை. புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். சத்தியத்தினால தான் உள்ளத்தோட அழுக்கு நீங்கும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த சத்தியமே அம்பாள் தான். அவ்வளோ பெரிய அனுகிரகத்தோட என்னுடைய நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நீ துடைத்தெறிந்தாய். எல்லா விதமான காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் எல்லாத்தையும் அலம்பி விட்டுட்டாளாம் அம்பாள். உனக்கு எவ்வளவு கருணை, எவ்வளவு அனுகிரகம் பண்றாய் அம்மா அப்படின்னு மெய் சிலிர்த்து சொல்றார் அபிராமி பட்டரிங்க. சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. அடுத்த பாடல். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியாரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. நாம முன்னாடியே பார்த்த மாதிரி அபிராமிப்பட்டருக்கு சுவாமியும் அம்பாளும் சேர்ந்திருக்கிற அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் ரொம்ப பிடிச்சது. அம்பாள் சுவாமியை விட்டு இம்மி கூட விலகிறதில்லை அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அபிராமிப்பட்டர். 2 விஷயங்கள் இருக்கு, ஆனால் அந்த 2ம் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் இருக்கு எப்பவுமே. அது என்ன? சொல்லும் பொருளும். இப்போ நம்ம மரம்ங்கிறத சொன்னாலோ இல்லை படித்தாலோ இம்மீடியட்டாக அதனோட பொருள் தான் நம்ம மனசுக்குள்ளே தெரியறது. பொருளை விட்டுட்டு சொல்லையோ இல்லை சொல்ல விட்டுட்டு பொருளையோ நம்மளால் அடைய முடியாது. அதே மாதிரி சொல்லும் பொருளும் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கோ அந்த மாதிரி நடமாடுற ஈசரான சுவாமி மேலே இவள் பின்னி பிணைஞ்சு புல்கி இருக்காளாம். நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. புல்லுவது அப்படிங்கிற வார்த்தைக்கு அழுவிக்கொள்வது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அழகான பெரியாழ்வார் பாசுரம் ஞாபகம் வருது. வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனையின் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டென்ன துளிக்க துளிக்க என் குட்டன் வந்தென்னை புறம் புல்குவான், கோவிந்தன் வந்தென்னை புறம் புல்குவான். பெரியாழ்வார் தான் அம்மா. கோவிந்தன் வந்து பின்னாடி நின்னுண்டு கட்டி தழுவிக்கிறானாம் பெரியாழ்வாராகிய அம்மாவை. மாதிரி சொல்லலாம் நம்மளுடைய வழக்கிலேருந்து ஒழிஞ்சு போச்சு. அது ஏற்படுத்தக்கூடிய மனபிம்பம் ரொம்ப அழகா இருக்கிறதுனால அதை சொல்லணும்னு தோணிது. இப்படி நடராஜா ஆகிய துணைவருடன் பின்னி பிணைந்திருக்கிற பரிமள வாசனை மிகுந்த பூங்கொடியே உன்னுடைய புது மலர்த்தாள், அதாவது வாடி போன நேத்திக்கு பூத்த பூவெல்லாம் இல்லை, இப்போ முளைச்ச பூ, இப்போ விரிஞ்ச பூ, இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ மாதிரி இருக்கிற திருவடிகளை உடையவளே, அப்படிப்பட்ட உன்னுடைய புது மலர்த்தாள்களை பணிகின்ற இரவும் பகலும் எல்லா நேரமும் தொழுகின்ற அடியார்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? அவர்களுக்கு அழியா அரசு கிடைக்கும், செல்லும் தவநெறி கிடைக்கும், சிவலோகமும் சித்திக்கும். இது சொல்லும்போது எல்லாரும் உயர் பதவிகள் கிடைக்கும்னு சொல்றார் அப்படின்லாம் எழுதுறா. அது தப்பு. இன்றைக்கும் அழியாத அரசுனா மோட்ச சாம்ராஜ்யம் மட்டும்தான். மோட்சமடைய சுலபமான வழி இரவும் பகலும் அம்பாளை தொழுவது. இப்படி தொழுதா மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையறதுக்குள்ள வழி செல்லும் தவ நெறி, முழுமையான யோக சமாதியான சிவலோகம் எல்லாம் சித்திக்கும். இப்படிப்பட்ட பெரிய பெரிய பதவிகள் அனாயாசமாக கிடச்சிடாதா உன்னை வேண்டிண்டா அப்படின்னு அபிராமிப்பட்டர் சொல்கிறார். அடுத்த பாடல். சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகித் திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தையன்றே. இதில் நிறைய பெயர்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வர நாமாக்களை எல்லாம் எடுத்து சொல்கிறார். சித்தேஸ்வரி, சித்த வித்யா, சித்தமாதா, யசஸ்வினி,
பராசக்தி பரானிஷ்டா பிரஜான கணரூபிணி, இப்படி எல்லாமா இருப்பவள் என்னுடைய லலிதா திரிபுர சுந்தரியே ஆகும் அப்படின்னு சொல்றார். சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகி திகழும் பராசக்தியும். எல்லாரும் அஷ்டமா சித்தின்னு சொல்லப்படுற எண்வகை சித்திகளை சொல்றா. மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய யோக சித்தின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட சித்தியா இருப்பவளும் அபிராமியே, அந்த சித்தியை தரக்கூடிய பராசக்தியும் அவளே. அந்த சக்தியை தம்மிடத்தே வைத்து தழைத்தோங்க செய்யும் சிவமும் அவளேதான். தவத்தை முயலும் முமுட்சுக்கு முக்தியாக இருப்பவளும் அவளேதான். அந்த முக்திக்கு வித்தாக அடிப்படை பீஜமாக உள்ளுக்குள்ள எழக்கூடிய ஞானமும் அந்த ஞானத்தை தந்தருளுபவளும் இந்த திரிபுர சுந்தரியே அல்லவா, இந்த புறத்தை அன்றே அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல். அன்றே தடுத்தனை ஆண்டு கொண்டாய், கொண்டது அல்ல என்கை நன்றே உனக்கு, இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழியினும் கரையேற்றுகை நின் திருவுளமே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. எப்படி அருணகிரிநாதர் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் இப்படி எல்லாமாக இருப்பவன் முருகன்னு சொன்னாரோ, அதே மாதிரி இங்கே அபிராமி பட்டர் ஓர் உருவாக இருப்பவள், பல உருவங்களாகவும் இருப்பவள், உருவமற்ற அருவமாக இருப்பவளும் ஆகிய என் உமையம்மையே, நீ என்னை என்னைக்கோ தடுத்தாட்கொண்டாச்சு. உன்னோட அருள் இல்லாமல் உன்னை நான் நினைக்க கூட முடியாதே. நீ தடுத்தாட்கொண்டதுக்கு அதுதானே அத்தாட்சி. இப்படி என்னை தடுத்தாட்கொண்ட பிறகு இப்போ எனக்கு தெரியாது, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி என்னை கைவிட்டுடக்கூடாது. கொண்டது அல்ல என்கை நன்றே உனக்கு, நான் உன்னை தடுத்தாட்கொள்ளலையே அப்படின்னு சொல்கிறது உனக்கு நன்னா இருக்கா? நீ எவ்வளோ பெரியவள். குற்றம் குறைகள் உள்ளனா எத்தனையோ தவறுகள் செய்யலாம், நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நீ என்னை கோச்சுண்டு போக முடியாது. நீ ஏற்கனவே என்னை தடுத்தாட்கொண்டாச்சு. அதனால் நான் எவ்வளவு அபச்சாரம் பண்ணினாலும், நடுக்கடலில் போய் நான் விழுந்தாலும் சரி, இல்லை இந்த இடத்துல சம்சார கடலுக்குள்ளேயே நான் திரும்பி போய் விழுந்துட்டாலும் சரி அப்படின்னு வச்சுக்கலாம். அதிலிருந்து கருணையோட கை கொடுத்து என்னை கரை ஏற்றுவது உன்னுடைய திருவுள்ளம். அது உன் கையில் தான் இருக்கு. ஒன்றான சகுணமூர்த்தியாகவும் பல உருவங்களாய் இந்த பிரபஞ்சம் பூராகவும் நிர்குணமான பரம்பொருள் வஸ்துவாகவும் இருக்கும் என் உமையம்மையே, நீயே சரண். என்னை கரையேற்றுவது உன்னுடைய திருவுள்ளம் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்றார் அபிராமி பட்டர். 30வது பாடல் வரைக்கும் இந்த ரெக்கார்டிங்கில் பார்த்துருக்கோம். 31வது பாடல்லேருந்து அடுத்த ரெக்கார்டிங்கில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ.